ஆகாஷின் வீட்டில் ஒரு புயல் வீசிக்கொண்டிருக்க, இங்கே வர்ஷினியின் வீட்டில் ஒரு மௌன யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. வர்ஷினி வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கவில்லை. அவளது கண்கள் அழுது அழுது வீங்கி போயிருந்தன. அவள் அறையின் மூலையில் முடங்கி கிடக்க, 3 வயது குழந்தை மகிழ் வர்ஷினியின் சேலையை பிடித்து இழுத்து கொண்டிருந்தான். அம்மா, அப்பா வேணும், அப்பா எப்போ வருவாங்க, அப்பா கிட்ட போலாமா என்று அழுது கொண்டே கேட்டான். அந்த குழந்தையின் அழுகை சத்தம் வர்ஷினியின் இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருந்த வர்ஷினியின் அம்மாவுக்கு ஆத்திரம் பொங்கியது. தன் மகள் படும் துயரத்தை பார்க்க முடியாமல் அவர் ஆத்திரத்தில் மகிழின் கையை பிடித்து இழுத்தார். அப்பா அப்பான்னு எதுக்கிட்ட அழுதுகிட்டு இருக்க? உனக்கு ஒரு அப்பா இருந்தா தானே? அவன் எல்லாம் செத்துட்டான். இனிமே உனக்கு அப்பான்னு யாருமே இல்லை. இந்த நிமிஷத்தோட அந்த பேரை மறந்துடு. உனக்கு நாங்கள் தான் இனி எல்லாமே. இனி அந்த வீட்டு நிழல் கூட உன் மேலே படக்கூடாது என்று ஆத்திரத்தில் கத்தினார். செத்துட்டான் என்ற வார்த்தையை கேட்டதும் வர்ஷினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இதுவரை அமைதியாக இருந்தவள் சட்டென எழுந்து தன் அம்மாவின் முன்னால் வந்து நின்றாள். அம்மா, நிறுத்துங்க அம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? மூளை இருக்கா உங்களுக்கு? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசக்கூடிய வார்த்தையா இது என்று வர்ஷினி ஆவேசமாக கத்தினாள். அவர் திகைத்து போய் மகளை பார்த்தார். ஏய், உன்னை இப்படி நடு ரோட்டில் விரட்டி விட்டுட்டு உன் நடத்தையை சந்தேகப்பட்ட அந்த மனுஷனுக்காவா நீ என்கிட்ட சண்டை போடுற? உன்னை அசிங்கப்படுத்தினவனை செத்துட்டான்னு சொல்கிறதுல என்னடி தப்பு? தப்புமா, ரொம்ப பெரிய தப்பு, வர்ஷினி கத்தினாள். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரலாம். அவர் என்னை தப்பாக பேசி வீட்டை விட்டு துரத்தி இருக்கலாம். ஆனால் அவர் என் பிள்ளைக்கு அப்பா. அந்த பந்தத்தை அறுத்தறிய நீங்கள் யாரு? பிள்ளைங்க முன்னாடி பெத்த அப்பனை பற்றி இப்படித்தான் பேசுவீங்களா? அவர் உயிரோடு இருக்கும்போதே செத்துட்டான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அம்மா? வர்ஷினி மகிழை தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டாள். எனக்கும் அவருக்கும் இனி ஒன்றுமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்காக அவர் செத்துட்டார்னு சொல்லி என் மகிழ் மனசில் நஞ்ச விதைக்காதுங்க. என்னை வீட்டை விட்டு துரத்தினப்ப கூட எனக்கு இவ்வளோ வலி இல்லைம்மா. ஆனால் நீங்கள் இப்போ பேசின அந்த வார்த்தை என் உசிரையே எடுக்குது. வர்ஷினியின் கண்கள் அனலை கக்கின. வர்ஷினி எதிர்த்து பேசியது அவளின் அம்மாவிற்கு இன்னும் ஆத்திரத்தை உண்டாக்கியது. அவர் கைகளை ஓங்கி, வர்ஷினி, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு தடவையாவது உன்னை தேடி வந்தானாவே? நீ எப்படா வீட்டை விட்டு போவன்னு காத்திருந்தது போல அடுத்த நிமிஷமே டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு அனுப்பியிருக்கான். நடந்த பிரச்சனையில் உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்னடி பண்ணியிருப்பேன் என்று கத்தினார். வர்ஷினி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஆவேசமாக நிமிர்ந்தாள். ஆமாம்மா, அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடும்னு உனக்கு வலிக்குதில்ல, அதே மாதிரி தானே எனக்கும் வலிக்கும். ஏன் அம்மா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போடாத சண்டையா? நீங்கள் என்னை பிரிஞ்சா போயிட்டீங்க? நீங்களும் சண்டை போட்டுட்டு இங்கே வந்து நின்னவங்க தானே? வாயை மூடி கொழுப்படுத்து போன கழுத, அவளின் அம்மா ஆத்திரத்தில் கத்தினார். கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவராத்தான் பேசுகிற. எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு நாள் கூட அந்த பிரச்சனை அக்கம் பக்கத்தில் யாருக்கும் தெரிஞ்சதில்லை. அதுக்கு மேலே ஒன்று சொல்லவா? ஒரு நாளும் இந்த மனுஷன் என் மேலே சந்தேகப்பட்டதே கிடையாது. ஆனால் உன் புருஷன் ஆகாஷ் உன் மேலே சந்தேகப்பட்டிருக்கான். அவர் தன் மகளின் தோளை பிடித்து உலுக்கினார். சந்தேகங்கிறது ஒரு தீ மாதிரி வர்ஷினி. அது லேசாக ஒரு இடத்துல பொறி தட்டுனா கூட மொத்த வாழ்க்கையையும் சாம்பலாக்கிடும். அது தாண்டி உன் வாழ்க்கையில் இப்போ நடந்திருக்கு. இல்லைம்மா, அவர் என்ன சந்தேகப்படலை. அவருக்கு எல்லா உண்மையும் ஏற்கனவே தெரியும். அவர் இல்லாத நேரமாக பார்த்து சதி பண்ணிட்டாங்க என்று வர்ஷினி தன் கணவனுக்கு வக்காலத்து வாங்கினாள். சந்தேகப்படலையா? ஏளனமாக சிரித்தார். அப்பா ஏண்டி உன் ஃபோனை தூக்கி போட்டு உடைச்ச? சந்தேகப்படாதவங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு தந்தான். அவன் உன்னை நம்பி இருந்தா ஒரு தடவையாவது இங்கே வந்து வர்ஷினி இது என்னன்னு கேட்டிருக்கணும். பொண்டாட்டி பிள்ளை முக்கியம்னு நினச்சிருந்தா நேரில் வந்து நின்றுருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வீம்பு பிடிச்சி உன்னை அனாதையாக துரத்தி அடிச்சிருக்கான்னா இதுக்கு பேர் சந்தேகம் இல்லாமல் வேற என்னடி? வீட்டின் நிலைமை மோசமாகி கொண்டிருப்பதை உணர்ந்த வெற்றி ஓடி வந்து இருவருக்கும் இடையே நின்றான். அம்மா, எதுக்கு இப்போ வர்ஷு எப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? வர்ஷு, நீ உள்ளே போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நடந்ததையே நினச்சிட்டு இருக்காத. ஏதோ ஒரு தப்பான நேரம் எல்லாம் நடந்து போச்சு. இனி அதில் இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னா யோசிக்கணுமே தவிர அதையே நினச்சி பிரச்சனையை வளர்க்கக்கூடாது. வெற்றி வர்ஷினியின் அம்மாவை கடிந்து கொண்டான். இங்கே பாருங்கம்மா, அவள் ஏற்கனவே மனசு உடஞ்சி வந்திருக்கா. நீங்களாவது அவளுக்கு ஆறுதலாக இருக்கணும். அதை விட்டுட்டு வர்ஷுவை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? வர்ஷு, நீ உள்ளே போமா.
என்று அவளை அனுப்பிவிட்டு மெதுவாக அம்மாவை தனியாக அழைத்து கொண்டு வீட்டின் பின்பக்கத்திற்கு சென்றான். வர்ஷினிக்கு ஏதோ பொறி தட்டியது. அண்ணன் ஏன் அம்மாவை தனியாக கூட்டிட்டு போறான்? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ என்று நினைத்து யாருக்கும் தெரியாமல் பூனை போல அவர்களை பின்தொடர்ந்தாள். பின்பக்கத்தில் நின்ற வெற்றி குரலை தாழ்த்தி, அம்மா, ஒரு பெரிய விஷயம் அம்மா. அங்கே ஆகாஷ் குடிச்சிட்டு நடுத்தெருவில் நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானாம். வர்ஷினியை என்கிட்ட இருந்து பிரிக்க நீங்கள் எல்லாரும் பிளான் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவை நல்லா திட்டிகிட்டு இருக்கானாம். வசந்தும் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு இருக்கான். இதில் வேற இந்த ஆகாஷ் தண்ணி அடிச்சிட்டு நான் சாக போகிறேன்னு மிரட்டுறானாம். இதை கேட்டதுல இருந்து எனக்கு என்னவோ பயமாக இருக்குதும்மா. இதை சுவருக்கு பின்னால் நின்று கேட்டு கொண்டிருந்த வர்ஷினியின் கால்கள் தள்ளாடின. என்ன, அவர் சாக போறாரா? அந்த எண்ணமே அவளை நிலைகுலைய செய்தது. அதிர்ச்சியில் அவள் பின்வாங்க முயன்றபோது அங்கிருந்த பித்தளை கிண்ணம் ஒன்று தட்டுப்பட்டு கீழே விழுந்து பலத்த சத்தம் எழுப்பியது. பேசிக்கொண்டிருந்தவர்கள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். வர்ஷினி அங்கே அழுது கொண்டே நிற்பதை கண்டதும் அவர்கள் அதிர்ந்தனர். வர்ஷினி அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. வேக வேகமாக உள்ளே சென்று தூங்கிக் கொண்டிருந்த தன் மகன் மகிழை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேற முற்பட்டாள். வாசல் வரை சென்றவளை அவளது அப்பா தடுத்து நிறுத்தினார். எங்க போற வர்ஷு? அப்பா, அப்பா, நான் அவரை பார்க்க போறேன். எனக்கு அவரை இப்பவே பார்க்கணும். அவர் சாக போறேன்னு சொல்றாராம்ப்பா. எனக்கு பயமா இருக்கு என்று கதறினாள். உடனே வர்ஷினியின் அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்து போர்க்கொடி தூக்கினர். இங்க பாரு வர்ஷினி, நீ அந்த வீட்டுக்கு போகணும்னு நினச்சா மொத்தமாக போயிடு. இனிமே இந்த அம்மா அப்பா உயிரோட இருக்காங்கன்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது என்று இடி போல பேசினார். வர்ஷினி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தாள். என்ன பேசுறீங்க? ஆமாண்டி, வேண்டான்னு முடிச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு அப்புறம் அவன் என்ன ஆனா உனக்கு என்ன? அவன் இருந்தா என்ன, செத்தா என்ன? நீ எதுக்கு அங்கே போனோம்? ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்குள்ளே இரு. இல்லை, அடுத்த நிமிஷமே உன்னோட அம்மா அப்பாவை நீ உயிரோட பார்க்க முடியாது, ஞாபகம் வச்சிக்கோ என்று அவளது அப்பா மிரட்டினார். வர்ஷினிக்கு தலை சுற்றியது. என்னப்பா, ஏன் இப்படி பேசுறீங்க? அவர் என்னோட புருஷன்பா, என்னோட தாலிக்கு சொந்தக்காரரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க என்று அவள் மண்டியிட்டு அழுதாள். ஆமாம், அவன் உன்னோட புருஷன்தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன்னை சந்தேகப்பட்டு அடித்து நடுத்தருவில் விரட்டுனானே, அந்த புருஷன் முக்கியமா இல்லை பெத்த நாங்கள் முக்கியமா? நீயே யோசிச்சு முடிவெடு. நீ இனி அந்த வீட்டு படி ஏறினா நாங்கள் 2 பேரும் இங்கே விஷத்தை குடிச்சிக்கிட்டு விழுந்து கிடப்போம். இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் உள்ளே சென்றனர். வர்ஷினி தன் மகனை கட்டி அணைத்தபடி அந்த சுவரில் சாய்ந்து கீழே அமர்ந்தாள். தன் கணவன் அங்கே உயிருக்கு துடிக்கிறான். இங்கே பெற்றவர்கள் தன் உயிரையே பணயம் வைக்கிறார்கள். எதை தேர்ந்தெடுப்பது? யாருக்காக வாழ்வது? வர்ஷினி தன் தலையை சுவரில் முட்டி முட்டி கதறி அழுதாள். அவளது அழுகை சத்தம் அந்த வீட்டின் மௌனத்தையே கிழித்தது. இந்த 2 குடும்பங்களும் ஒருபுறம் போர்க்களமாக மாறி கண்ணீரும் ஆத்திரமுமாக சிதைந்து கொண்டிருக்க, மறுபுறம் நகரத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு சொகுசு விடுதியில் அஸ்வின் மிக சந்தோஷமாக இருந்தான். அவனது முகத்தில் ஒரு வெற்றியின் களிப்பு தெரிந்தது. தன்னால் தன் தங்கச்சி அகிலாவின் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறதே என்பதை பற்றி சிறு கவலை கூட அவனுக்கு இல்லை. அவனுக்கு தேவையெல்லாம் தான் ஆடிய சதுரங்க வேட்டையின் வெற்றி மட்டுமே. அஸ்வின் தனது நண்பர்களுக்கு மது விருந்து அளித்து கொண்டாடி கொண்டிருந்தான். மது கோப்பையை உயர்த்தி, இந்த உலகத்தில் யாரையும் அசைக்க முடியாத அளவுக்கு புத்திசாலித்தனம் வேணும்டா. ஆகாஷும் வர்ஷினியும் இப்போ ஒருத்தர் வெறுத்துக்கிட்டு இருப்பாங்க என்று கூறி சத்தமாக சிரித்தான். மதுவின் போதையிலும் ஆணவத்திலும் திளைத்திருந்த அஸ்வினுக்கு தெரியாது, தான் செய்த ஒவ்வொரு பாவமும் ஒரு பெரும் சூறாவளியாக மாறி அவனை சுழற்றி எடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்று. வர்ஷினியின் கண்ணீரும் மதியின் ஆத்மாவும் வசந்தின் வைராக்கியமும் சேர்ந்து அவனை சுடுகாட்டிற்கு அனுப்ப போகும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. சந்தோஷத்தில் திளைப்பவன் சரித்திரத்தின் முடிவை அறியாமல் சிரித்து கொண்டிருந்தான். அன்றைய இரவு ஒரு யுகமாக நகர்ந்தது. வர்ஷினி தூக்கமின்றி தரையிலேயே அமர்ந்து கழித்தாள். மறுபுறம் ஆகாஷ் வசந்த் ஊற்றிய அந்த தண்ணீர் கொடுத்த தெளிவோடு ஈரத்தலையுடன் சோஃபாவில் அமர்ந்து விடிய விடிய ஏதோ யோசித்து கொண்டிருந்தான். கண்ணீரோடும் ஆத்திரத்தோடும் வஞ்சகத்தோடும் கழிந்த அந்த பயங்கரமான இரவு ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. விடியல் பிறந்தது. ஆனால் சம்பந்தப்பட்ட யாருடைய மனதிலும் அமைதி பிறக்கவில்லை. காலை கதிரவன் உதித்ததும் ஆகாஷ் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தன் பெற்றோரின் முகத்தை கூட அவன் ஏறிட்டு பார்க்கவில்லை. இயந்திரத்தனமாக எழுந்து குளித்துவிட்டு தனது போலீஸ் சீருடையை அணிந்தான். அவனது விழிகளில் இப்போது போதையின் சுவடு இல்லை, ஒரு வேட்டைக்காரனின் தீர்க்கம் தெரிந்தது. அவன் வண்டியை எடுக்க தயாரான போது அவனது செல்போன் அலறியது.
திரையில் ஹெட் கான்ஸ்டபிள் என்ற பெயர் மின்னியது. சொல்லுங்க ரவி. ஆகாஷின் குரல் கனமாக இருந்தது. சார், இமீடியட்டா ஆஃபீஸ் வாங்க. சார், நீங்கள் ரொம்ப நாளாக சந்தேகப்பட்டு தேடிக்கிட்டு இருந்த அந்த சுமதி மர்டர் கேஸில் ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்கு. இந்த ஒரு வார்த்தை ஆகாஷின் நரம்புகளில் மின்சாரத்தை பாய்ச்சியது. சுமதி அஸ்வினின் சதிவேலைகளுக்கு பலியானவர்களில் ஒருத்தி. அந்த மரணத்தின் மர்மத்தை உடைத்தால் அஸ்வினின் அஸ்திவாரமே ஆடும் என்பது ஆகாஷுக்கு தெரியும். இதோ இப்பவே வந்துட்டேன். ஃபோனை கட் செய்த ஆகாஷ் வண்டியை வேகமாக உதைத்து கிளம்பினான். சுமதி, உன்னோட மரணத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்க போகுது. உன்னை கொன்ன அந்த மிருகத்தோட அழிவு இன்னைக்கு ஆரம்பமாகுது என்று மனதிற்குள் சபதம் எடுத்தபடி ஆகாஷ் மின்னல் வேகத்தில் காவல் நிலையம் நோக்கி பறந்தான். காலை நேரம். ஆனால் அந்த அறையில் இன்னும் இருள் சூழ்ந்திருப்பது போன்ற ஒரு பாரமான அமைதி நிலவியது. வசந்தும் அகிலாவும் நீண்ட நேரம் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் மௌனமாகவே இருந்தனர். அந்த மௌனம் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை விட கொடியதாக இருந்தது. கடைசியில் வசந்துதான் அந்த மௌனத்தை கலைத்தான். அவனது குரல் கரகரப்பாக இருந்தது. அகிலா, நேற்று ராத்திரி நான் சொன்னதை நீ இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். ஆதாரத்தை நிரூபித்த அடுத்த நிமிஷம் டிவர்ஸ் தந்துடுவேன்னு சொன்னனே, உன்னோட முடிவு என்ன? அகிலா ஜன்னல் வழியை வெறித்து பார்த்தபடி பதிலளித்தாள். வசந்த், நீ தான் சொன்ன ஒரு பொண்ணு எதையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுன்னு. என் அண்ணன் மேலே நீ இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கும்போது நான் ஆதாரம் கேட்குறது மட்டும் உனக்கு எப்படி தப்பாக தோணுது? அவள் மெதுவாக அவன் பக்கம் திரும்பி அவனை ஏறிட்டு பார்த்தாள். ஒரே ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வசந்த். நீ உன்னோட மதியோட ஆசையை நிறைவேற்றவும் பொம்மையை பாதுகாக்கவும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் என்னோட அண்ணன் வாழ்க்கை சிதைஞ்சதுக்கு காரணமான வர்ஷினியை பழிவாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆக மொத்தம் நம்ம 2 பேரோட தேவையுமே இந்த கல்யாணம் இல்லை. ஏதோ ஒரு லட்சியம், ஏதோ ஒரு நோக்கம், அவ்வளவுதான். அகிலாவின் வார்த்தைகள் உறுதியாக இருந்தாலும் அவளது குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. சரி வசந்த், நீ சொல்கிறது உண்மைதான் நிரூபிச்சிட்டேன்னா நான் அடுத்த நிமிஷமே உனக்கு டிவோர்ஸ் தந்துடுறேன். நீ உன்னோட வழியை பார்த்துட்டு போகலாம், நான் என் வழியே போகிறேன் என்று சொல்லி முடிக்கும்போதே ஏனோ அவளையும் அறியாமல் அவளது கண்கள் கலங்கின. கண்ணீர் துளிகள் கன்னத்தில் வலிய முற்பட்ட போது அவள் வேகமாக தலையை திருப்பிக் கொண்டாள். வசந்திற்கு தெரியும் அகிலா எதையும் வெளிக்காட்டி கொள்ளாத வைராக்கியக்காரி என்று. ஆனால் அந்த ஒரு நொடி அவளது கண்களில் தெரிந்த வலி அவளுக்குள் தன் மீது காதல் மலர்ந்திருப்பதை அவனுக்கு உணர்த்தியது. அகிலா, இதோ பாரு என்று அவளை நெருங்க முயல அவள் கையை உயர்த்தி தடுத்தாள். வேண்டாம் வசந்த், இப்போதைக்கு எதையும் பேசாதுங்க, ஆதாரத்தோடு பேசுங்க. அது வரைக்கும் இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் அந்நியர்களாகவே இருப்போம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள். அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்த வசந்த் மனதிற்குள் நினைத்து கொண்டான். அகிலா, உன் அன்னை ஒரு கொலைகாரன்னு நிரூபிக்கப்படுற அன்னைக்கு நீ என் கூட இருப்பியா இல்லை என்னை பிரிஞ்சு போவியான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அன்னைக்கு உன்னோட மனசு எவ்வளவு சிதறப்போகுதுங்கிற பயம்தான் எனக்கு அதிகமாக இருக்குது. ஆகாஷ் காவல் நிலையம் நோக்கி செல்லும் வழியில் அவனது மனசாட்சி அவனை வர்ஷினியின் வீட்டை நோக்கி இழுத்தது. வேண்டுமென்றே அந்த வீட்டின் முன்பாக தனது பைக்கில் 2 முறை அங்கும் இங்குமாக சென்றான். அவனது கண்கள் அந்த வீட்டின் ஜன்னல்களையே துளாவின. அப்போது ஜன்னல் அருகே விளையாடி கொண்டிருந்த குழந்தை மகிழ் ஆகாஷை பார்த்து விட்டான். அம்மா, அப்பா வந்திருக்காங்க, அப்பா வந்திருக்காங்க என்று குதூகலமாக கத்தினான். அந்த குரலை கேட்டதும் வர்ஷினிக்கு உயிரே வந்தது போலிருந்தது. வர்ஷினி ஓடி வந்து ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு வெளியே பார்த்தாள். அழுது வீங்கி போயிருந்த அவளது முகத்தை பார்த்த கணத்தில் ஆகாஷின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அவன் கண்களில் கண்ணீர் அருவியாக பொங்கியது. கொஞ்சம் பேசணும், வெளியே வா என்று தன் கண்களாலேயே வர்ஷினிக்கு ஜாடை காட்டினான் ஆகாஷ். வர்ஷினி வெளியே வர துடித்தாள். ஆனால் அவளது கால்கள் கட்டப்பட்டிருந்தன. அதற்குள் வர்ஷினியின் அப்பா அங்கே வந்துவிட்டார். வாசலில் ஆகாஷ் நிற்பதை பார்த்ததும் அவர் முகம் கடுகடுவென மாறியது. ஏன் தேவையில்லாமல் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிற? எதா இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், இங்கே இருந்த போ என்று ஆவேசமாக கத்தினார். மாமா ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுங்க, ஒரு நிமிஷம் நான் அவகிட்ட பேசணும் என்று ஆகாஷ் இறங்கி வந்து கெஞ்சினான். தேவையில்லாமல் இங்கே நின்றுட்டு இருந்தா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து கிளம்பிடு என்று அவர் மிரட்டலாக சொன்னார். தன் தந்தைக்கும் கணவனுக்கும் இடையே நடக்கும் இந்த போரை ஜன்னல் கம்பிகளுக்கு பின்னால் இருந்து பார்த்த வர்ஷினி சத்தமில்லாமல் கதறிக்கொண்டிருந்தாள். வர்ஷு என்று ஆகாஷ் ஒருமுறை அழைக்க முயன்றான். ஆனால் அவளது தந்தை அவளை ஜன்னலிலிருந்து வலுக்கட்டாயமாக உள்ளே இழுத்து சென்றார்.
ஆகாஷ் வேறு வழியே இன்றி வர்ஷினியின் அந்த வீங்கிய முகத்தையே மனதில் சுமந்து கொண்டு கனத்த இதயத்தோடு அங்கிருந்து கிளம்பினான். ஜன்னல் கம்பிகளில் பட்ட வர்ஷினியின் விரல்கள் ஆகாஷ் சென்ற திசையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. வர்ஷினி மற்றும் ஆகாஷின் குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்க அஸ்வின் தனது பண்ணை வீட்டில் இன்னும் அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் மிச்சத்தில் இருந்தான். அப்போது அவனது நெருங்கிய நண்பன் ஆனந்த் பதற்றத்துடன் ஓடி வந்தான். டே மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? அந்த இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் உன்னோட பழைய கேஸ் ஃபைல் ஒன்றை திரும்பவும் ஓப்பன் பண்ணுறான்டா என்றான். அஸ்வின் கையில் இருந்த மது கோப்பையை மேசை மேல் வைத்துவிட்டு சிரித்தான். டே ஆனந்து, இப்படி மொட்டையா சொன்ன என்னடா அர்த்தம்? பழைய கேஸுன்னு சொல்கிற, என் மேலே 1008 கேஸ் இருக்கும். அதில் எதை ஓப்பன் பண்ணுறான்னு கிளியராக சொல்லுடா என்று அலட்சியமாக கேட்டான். டே மச்சான், அதான்டா அந்த சுமதி மேட்டர்டா என்றான் ஆனந்த். இந்த ஒரு பெயரை கேட்டதும் அஸ்வினின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. ஒரு நிமிடம் திடுக்கிட்டு தனது இருக்கையிலிருந்து எழுந்து நின்றான். டேய், என்னடா சொல்ற? அந்த சுமதி கேசையா என்று கேட்டவனின் குரலில் லேசான நடுக்கமும் அதிகப்படியான ஆத்திரமும் கலந்திருந்தது. சற்று நேர மௌனத்திற்கு பிறகு அஸ்வின் ஏளனமாக சிரித்தான். எதுக்கு இந்த ஆகாஷுக்கு தேவையில்லாத வேலை? ஓ, பொண்டாட்டிக்கிட்ட ஹீரோ ஆகலான்னு நினைக்கிறானோ? ஏற்கனவே வர்ஷினி என்னை கோபப்படுத்தினதுக்கு தான் இப்போ வரைக்கும் அவள் அந்த பழியை சுமந்து அனுபவிச்சிட்டு இருக்கா. இதில் இந்த ஆகாசம் சேர்ந்துக்கிட்டானா? அஸ்வின் தன் கைகளை இறுக்க மூடிக்கொண்டான். ஹீரோவா மாறணும்னு நினைக்கிற அந்த ஆகாஷை ஊர் முன்னாடி ஒரு பெரிய வில்லனா மாற்றி காட்டுறேன் பாருடா. அந்த சுமதி கேஸில் அவன் எதை தேடி போகிறானோ அதுவே அவனுக்கு கொல்லி வைக்கிற மாதிரி நான் மாத்துறேன். என் மேலே கை வைக்கணும்னு நினைக்கிறவன் தன் கையே தன்னோட கண்ணை குத்துற மாதிரி கதையை மாத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே என்று கத்தினான். அஸ்வின் உடனே தனது செல்போனை எடுத்து யாருக்கோ ரகசியமாக டயல் செய்தான். அஸ்வினின் கண்கள் இப்போது ஒரு விஷப்பாம்பின் கண்களைப் போல் மின்னின. வர்ஷினியை தொடர்ந்து இப்போது ஆகாஷின் நிம்மதியையும் அளிக்க அவன் ஒரு பெரிய சதி வலையை பின்னத் தொடங்கிவிட்டான். வீட்டில் நிலவிய கனத்த மௌனத்தை உடைத்து கொண்டு வசந்த் தனது காரில் இருந்து பொம்மியையும் மீனா அம்மாவையும் இறக்கி வீட்டிற்குள் அழைத்து வந்தான். வாசலில் நின்றிருந்த வசந்தின் அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அறையில் இருந்து வெளியே வந்த அகிலாவை பார்த்ததும் பொம்மி ஓடி சென்று அம்மா என்று அவளது கால்களை கட்டி கொண்டாள். அகிலாவிற்கு ஒரு நிமிடம் இதயம் நின்று துடித்தது. தன் தோழியின் குழந்தை தன்னை அம்மா என்று அழைப்பதை கேட்டு அவள் கண்கள் கலங்கின. அவளும் பொம்மியை இறுக அணைத்து கொண்டாள். இதை பார்த்த செல்லம்மா அலறினாள். டேய் வசந்து, யாரடா இவங்க? இந்த பிள்ளை எதுக்கு அகிலாவை அம்மானு கட்டிப்பிடிக்குது? இவங்களை எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? ஏற்கனவே ஒரு பிரச்சனையால் வீடே போர்க்களமாக இருக்கு. இதில் புதுசாக இவங்க வேறையா? யாரடா இவங்க என்று கத்தினார். வசந்தின் தந்தை சுப்பையாவும், ஆமாண்டா வசந்த், யாருன்னே தெரியாத ஒரு குழந்தையையும் அம்மாவையும் எதுக்குடா நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர்ற? இது என்ன சத்திரம்னு நினச்சியா என்று அதிகாரமாக கேட்டார். வசந்த் அங்கேயே நின்றான். அவனது பார்வை நெருப்பாக இருந்தது. அம்மா, நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன், இப்போ கடைசி தடவையாக சொல்கிறேன். புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இனிமே இவங்க இங்கே தான் இருப்பாங்க என்று திமிராக சொன்னான். அவன் விடுவதாக இல்லை. தன் அப்பாவை நேருக்கு நேராக பார்த்து சொன்னான். ஏதாவது தேவையில்லாமல் பேசணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் வசந்த் இந்த வீட்டில் தான் இருப்பான். ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணனோட வாழ்க்கையை சதைச்ச மாதிரி என்னோட வாழ்க்கையில் விளையாட பார்த்தீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வசந்தின் இந்த மிரட்டலான பேச்சை கேட்டு சுப்பையாவும் செல்லம்மாவும் வாயடைத்து போயினர். தங்கள் மகனா இப்படி பேசுகிறான் என்று அவர்கள் திகைத்தனர். வசந்த் யாரிடமும் பதில் எதிர்பார்க்காமல், மீனா அம்மா வாங்க உள்ளே போலாம் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடந்தான். அகிலா அங்கே என்ன செய்வது என்று புரியாமல் நின்றாள். ஒருபுறம் பொம்மியின் அரவணைப்பு அவளுக்கு ஆறுதல் தந்தாலும், மறுபுறம் வசந்த் இவ்வளவு தீவிரமாக இருப்பதன் காரணம் என்ன என்பது அவளுக்கு பெரும் குழப்பமாக இருந்தது. அன்று இரவு அந்த வீடே ஒரு விசித்திரமான அமைதியில் உறைந்திருந்தது. வெளியே வீசிய காற்று மரக்கிளைகளை அசைத்து ஒரு விதமான ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தது. வசந்த் தன் அறைக்குள் நுழையும் போது அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கனத்த மௌனம் குடிகொண்டிருந்தது. கட்டிலில் அமர்ந்திருந்த அகிலா ஜன்னல் வெளியே தெரியும் இருளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் 1000 எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருந்தன. ஒருபுறம் அண்ணன் அஸ்வின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை, மறுபுறம் வசந்த் காட்டும் அதீத அன்பும் நியாயங்களும். பொம்மியை அவன் இங்கே கூட்டி வந்த விதம்
எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் முடிவில் உறுதியாக நின்றது. எல்லாம் அவளுக்குள் ஒரு புதிய வசந்தை காட்டியிருந்தது. வசந்த் சட்டையை கழற்றி மேசை மேல் போட்டுவிட்டு பால்கனிக்கு சென்றான். அவனது தோள்களில் சுமந்து கொண்டிருக்கும் பாரம் அவனை அழுத்தியது. அகிலா, அகிலா, நீ எப்ப என்ன முழுசா நம்புவ என்று அவன் மனம் ரகசியமாக கேட்டுக்கொண்டது. அகிலா மெதுவாக எழுந்து அவன் அருகே சென்றாள். அவளது காலடி சத்தம் அந்த தரை விரிப்பில் மென்மையாக ஒலித்தது. வசந்த் திரும்பவில்லை. ஆனால் அவளது வருகையை அவனது நாசி உணர்ந்தது. அவளது உடம்பில் இருந்து வீசும் அந்த மெல்லிய வாசம் அவனை ஏதோ செய்தது. வசந்த். அகிலாவின் குரல் ஒரு மெல்லிய வீணையின் நாதம் போல ஒலித்தது. வசந்த் மெதுவாக திரும்பினான். நில ஒளி அவளது முகத்தில் பட்டு தெரித்தது. அழுது வீங்கிய அவளது கண்கள் இப்போது ஒரு விதமான ஏக்கத்தோடும் நன்றியோடும் அவனை பார்த்தன. என்ன அகிலா, தூங்கலையா? அவனது குரலில் இருந்த அந்த மென்மை அகிலாவின் இதயத்தின் இரும்பு திரையை மெல்ல திறந்தது. இல்லை வசந்த், தூக்கம் வரல. மனசு முழுக்க ஒரு பாரமாக இருக்கு. நீங்கள் இன்னைக்கு செஞ்சது, அதுக்கு நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல. பொம்மியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததை என்னால் நம்பவே முடியல. உங்கள் அம்மா அப்பா அவ்வளோ பேசியும் நீங்கள் அவங்கள எதிர்த்து நின்னது, அது நான் எப்படி நன்றி சொல்லனே எனக்கு தெரியல வசந்த். வசந்த் அவளை உற்று பார்த்தான். அகிலா, இது நன்றிக்காக செஞ்சதில்லை. இது நான் கொடுத்த வாக்குறுதி. ஆனால் அந்த வாக்குறுதியை விட எனக்கு முக்கியம் உன்னோட சந்தோஷம். நீ உன்னோட அண்ணனை நம்புகிற, அது உன்னோட பாசம். நான் அவரை தண்டிக்க நினைக்கிறேன், அது என்னோட நீதி. ஆனால் இந்த ரெண்டுக்குமே நடுவில் நம்ம யார் அகிலா? நாம் வெறும் எதிரிகளா, இல்லை ஏதோ ஒரு கட்டாயத்தில் இணைஞ்ச தம்பதிகளா? அவன் கேட்ட கேள்வி அகிலாவை சுட்டது. அவள் பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள். வசந்த் அவளை நெருங்கி வந்து அவளது இரு தோள்களையும் மென்மையாக பற்றினான். அவனது கைகளின் சூடு அகிலாவின் உடலுக்குள் ஒரு புதிய உணர்வை பாய்ச்சியது. இத்தனை நாட்களாக தான் வளர்த்து வந்த அந்த பிடிவாதம், அந்த தனிமை எல்லாம் மெல்ல மெல்ல கரைந்து மறைவது போல் அவளுக்கு தோன்றியது. அவள் தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் பயம் இல்லை, சந்தேகம் இல்லை. மாறாக ஒரு தேடல் இருந்தது. தன்னை ஆட்கொள்ள போகும் ஒரு பேரன்பிற்கான தேடல் அது. பால்கனியில் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்க வசந்தின் கைகள் அகிலாவின் தோள்களில் பதிந்திருந்தன. அந்த தொடுதலில் ஒரு விதமான அதிகாரம் இருந்தது. அதே சமயம் அளவற்ற அன்பும் இருந்தது. அகிலா இதுவரை தன் வாழ்நாளில் உணராத ஒரு புதுவிதமான சிலிர்ப்பை உணர்ந்தாள். வசந்தின் கண்கள் அவளது கண்களை ஊடுருவி பார்த்தன. அந்த பார்வையில் ஒரு கேள்வி இருந்தது, பல வருட ஏக்கம் இருந்தது. அகிலா. வசந்தின் குரல் இப்போது ஒரு மெல்லிய இரகசியத்தை போல அவளது காதோரம் ஒலித்தது. அவனது மூச்சுக்காற்று அவளது நெற்றியில் பட்டபோது அகிலா மெல்ல கண்களை மூடிக்கொண்டாள். வசந்த் மெதுவாக அவளை தழுவிக்கொண்டான். அவளது தலை அவனது மார்பில் சாய்ந்தது. வசந்தின் இதய துடிப்பு மிக வேகமாக இருப்பதை அவளால் உணர முடிந்தது. அது காதலில் தத்தளிக்கும் ஒரு சராசரி ஆணின் தவிப்பு. அகிலா அவனது சட்டையை தன் விரல்களால் மெல்ல பற்றினாள். அந்த தழுவல் நீண்டு கொண்டே சென்றது. மௌனம் அவர்களுக்கு இடையில் ஒரு அழகான பாலமாக மாறியது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல விஷயங்களை அந்த மௌனம் கடத்தியது. வசந்த் மெதுவாக அவளது முகத்தை தூக்கி அவளது கண்களை பார்த்தான். அவளது கண்கள் பாதி மூடிய நிலையில் ஒருவிதமான சரணாகதி உணர்வை வெளிப்படுத்தின. வசந்த் குனிந்து அவளது நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தத்தை பதித்தான். அந்த முத்தம் அவளது மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்த அத்தனை சந்தேகங்களையும் ஒரு நொடியில் அழித்து விட்டது. அவள் தன்னுணர்வற்று வசந்தின் கழுத்தை கட்டி கொண்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக அணைத்து கொண்டனர். இத்தனை நாட்களாக பிரிந்திருந்த இரண்டு ஆத்மாக்கள் இன்று ஒன்று சேர துடித்தன. வசந்த் மெதுவாக அவளை அறைக்குள் அழைத்து சென்றான். அறையின் மஞ்சள் விளக்கு வெளிச்சத்தில் அகிலாவின் முகம் தேவதையைப் போல பிரகாசித்தது. வசந்த் அவளது கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டான். அவனது விரல்கள் அவளது கன்னங்களில் உரசிய போது அகிலா நடுங்கினாள். வசந்த், நம்ம பண்றது சரியா? ஒரு மெல்லிய தயக்கத்துடன் அவள் கேட்டாள். வசந்த் அவளது கண்களை நேராக பார்த்தான். சரியா தப்பான்னு எனக்கு தெரியல அகிலா. ஆனா என்று சொல்லி முடிக்கும் முன் அகிலா அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். அவனது ஒவ்வொரு ஸ்பரிசமும் அவளுக்கு புதிய உலகத்தை காட்டியது.
விதியும் பகையும் பழிவாங்கலும் அந்த அறையின் கதவுகளுக்கு வெளியிலேயே நின்றுவிட்டன. உள்ளே இருப்பது ஒரு கணவனும் மனைவியும் அல்ல, ஒன்றுக்கொன்று தஞ்சம் தேடும் இரண்டு காயப்பட்ட இதயங்கள். வசந்த் அவளது இடையை பற்றி தன்னோடு இழுத்து கொண்டான். அகிலா தனது கட்டுப்பாடுகளை தளர்த்தினாள். அவளது இதயம் அவனுக்காக துடித்தது. அவனது இதழ்கள் அவளது இதழ்களோடு சங்கமித்த போது காலம் அங்கே உறைந்து நின்றது. அது ஒரு சாதாரண கூடல் அல்ல, இருவேறு துருவங்கள் காதலின் அனலில் உருகி ஒன்றாக மாறிய ஒரு புனிதமான வினாடி. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அந்த நிமிடங்களில் எந்த வார்த்தையும் பேசப்படவில்லை. ஆனால் வசந்தின் கண்கள் அவளிடம் மன்னிப்பு கேட்டன. வசந்த் மெதுவாக அவளை தன்னோடு இன்னும் நெருக்கமாக இழுத்து கொண்டான். அகிலா அவனது தோள்களில் முகம் புதைத்து கொண்டாள். அவனது உடம்பின் வெப்பம் அவளுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்தது. இத்தனை நாள் தான் சுமந்து வந்த கோபம் எல்லாம் அவனது அணைப்பில் காணாமல் போயின. அந்த அறையின் அமைதி அவர்களின் மூச்சுக்காற்றின் வேகத்தால் கலைந்தது. அகிலா தன் கைகளால் வசந்தின் முதுகை இறுக பற்றி கொண்டாள். அது வெறும் உடல்களின் சேர்க்கை அல்ல, காயப்பட்ட இரண்டு ஆன்மாக்கள் ஒருவருக்கொருவர் மருந்தாக மாறிய தருணம். அகிலா இதுவரை கண்டிராத ஒரு புதிய உலகத்தை வசந்த் அவளுக்கு காட்டினான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு கவிதை இருந்தது, அவளது ஒவ்வொரு சிலிர்ப்பிலும் ஒரு இசை இருந்தது. வசந்தின் அணைப்பிற்குள் புதைந்திருந்த அகிலாவின் மனதில் ஒரு நொடி பழைய நினைவுகள் நிழலாடி சென்றன. திருமணம் ஆன அந்த முதல் இரவு அது அவளுக்கு ஒரு தீராத நரகமாக இருந்தது. அன்று வசந்த் ஒரு அந்நியனாக, ஆத்திரக்காரனாக அவளை அணுகினான். அவனது ஒவ்வொரு ஸ்பரிசமும் அன்று அவளுக்கு ஒரு முள்ளாக குத்தியது. அன்று அவள் அனுபவித்தது வெறும் உடல் வலி மட்டுமல்ல, ஒரு பெண்ணின் கௌரவம் சிதைக்கப்பட்ட அந்த ஆத்மாத்மான வலி அவளது இதயத்தை ரணமாக்கி இருந்தது. ஆனால் இன்று அதே அறை, அதே வசந்த். ஆனால் அவனது கைகளின் தீண்டலில் இன்று அந்த பழைய கரடு முரடான வேகம் இல்லை. அதற்கு பதில் ஒரு பூவை பறிப்பது போன்ற மென்மையும், ஒரு தவறு செய்தவன் தன் பிராயசித்தத்தை தேடுவது போன்ற தவிப்பும் இருந்தது. வசந்த் அவளது நெற்றியிலும் கண்களிலும் இதழ் பதித்தபோது அகிலாவுக்குள் பல நாட்களாக உறைந்து போயிருந்த அந்த பனிப்பாறை மெல்ல உருகத் தொடங்கியது. அன்று அவனது தீண்டலில் இருந்து தப்பிக்க துடித்த அவளது உடல் இன்று அவனது அருகாமையை தானாகவே தேடி சென்றது. இத்தனை நாட்களாக அவனது பெயரை கேட்டாலே எரிச்சலடைந்த அவளது நரம்புகள் இன்று அவனது மூச்சுக்காற்றின் வெப்பத்தில் ஒரு விசித்திரமான ராகத்தை மீட்டியது. அவளது இதயம் இப்போது ஒரு பாரமற்ற மேகத்தைப் போல லேசானது. தான் ஒரு அண்ணனின் தங்கை என்பதையும் தாண்டி ஒரு ஆணின் அன்பிற்கு ஏங்கும் ஒரு சாதாரண பெண் என்பதை அவள் இன்று உணர்ந்தாள். அவர்கள் இருவருக்குமே தெரியும், விடியற்காலையில் அவர்கள் மீண்டும் இரு துருவங்களாக மாறக்கூடும் என்று. ஆனால் அந்த இரவு அவர்களுக்கு ஒரு வரமாக அமைந்தது. அகிலா அவன் காட்டிய அந்த பேரன்பில் தன்னை ஒரு மலரைப் போல ஒப்படைத்தாள். ஒரு கணவன், ஒரு காதலன், ஒரு பாதுகாவலன் என வசந்த் அவளுக்குள் அத்தனை உருவங்களாக மாறினான். ஜன்னல் வழியாக கசிந்த அதிகாலை சூரியனின் இளஞ்சிவப்பு கதிர்கள் அகிலாவின் முகத்தில் பட்டன. இரவு முழுவதும் வசந்தின் அணைப்பில் இருந்த அந்த பாதுகாப்பு உணர்வு விடிந்ததும் ஒரு மெல்லிய நடுக்கமாக மாறியது. இரவு என்பது உணர்வுகளின் ஆட்சி, ஆனால் பகல் என்பதோ உண்மைகளின் சாட்சி. அகிலா மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். வசந்த் இன்னும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் நேற்றைய காதலின் மிச்சம் அப்படியே இருந்தது. ஆனால் அகிலாவின் குரலிலோ இப்போது ஒரு தயக்கம். வசந்த், அகிலா மெதுவாக அழைத்தாள். வசந்த் அவளது முகத்தை பார்த்தான். வசந்த், இப்போவும் உனக்கு டிவோர்ஸ் வேணுமா என்று அவள் மிக மெல்லிய குரலில் கேட்டாள். நேற்றைய கூடலுக்கு பின் அந்த வார்த்தை வசந்தின் இதயத்தை ஒரு ஊசியால் குத்துவது போல இருந்தது. வசந்த் சட்டென எழுந்து அமர்ந்தான். அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடி, அகிலா, உனக்கு இன்னும் அந்த ஆதாரம் வேணுமா என்று பதிலுக்கு ஒரு கேள்வியை கேட்டான். அந்த கேள்விக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருந்தன. என் அன்பை விட உனக்கு உன் அண்ணன்தான் முக்கியமா என்ற ஆதங்கம் அதில் தெரிந்தது. அகிலா பதில் சொல்லவில்லை. அவளது மௌனம் 1000 கதைகளை சொன்னது. அவள் மெதுவாக கட்டிலை விட்டு எழுந்து செல்ல முற்பட்டாள். வசந்த் விடவில்லை. அவளது மணிக்கட்டை பற்றினான். பதில் சொல்லிட்டு போ அகிலா. நேற்று நடந்ததெல்லாமே ஒரு நிமிஷத்தில் உனக்கு மறந்துடுச்சா? இப்போவும் என்னோட வார்த்தையை விட உனக்கு அந்த ஆதார காகிதம்தான் முக்கியமா? உன்னோட அண்ணன்தான் முக்கியமா என்று ஆவேசமாக கேட்டான். அகிலா அவன் பக்கம் திரும்பவில்லை. அவளது கண்கள் ஜன்னலை வெறித்தன.
அவள் மௌனமாக தன் கண்களை ஒருமுறை மூடி திறந்தாள். ஆம் என்பது போல் அந்த இமைகளின் அசைவு இருந்தது. அவளுக்கு தன் அண்ணன் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அவளால் மன நிம்மதியுடன் வாழ முடியாது என்பதே அவளது தர்ம சங்கடம். வசந்த் மெதுவாக அவளது கையை விடுவித்தான். அவனது பிடி தளர்ந்தது போல அவனது இதயத்தின் நம்பிக்கையும் தளர்ந்தது. அவன் சட்டென தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். இத்தனை கால போராட்டத்திற்கு பிறகும், ஒரு இரவின் காதலுக்கு பிறகும் அவள் தன்னை முழுமையாக நம்பவில்லையே என்ற வேதனையில் அவனது கண்களில் இருந்து ஒரு துளி நீர் கசிந்து கன்னத்தில் உருண்டது. அகிலா அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். ஆனால் அவளது இதயம் அங்கேயே வசந்திடமே தங்கிவிட்டது. அவர்களுக்குள் துளிர்த்த அந்த அழகான காதல் ஆதாரங்கள் என்னும் நெருப்பை தாண்டி மலரப் போகிறதா, அல்லது அந்த நெருப்பிலேயே கருகி சாம்பலாக போகிறதா?